தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அம்பாளுடைய கடைக்கண் பார்வையாளர் உங்கள் அனைவரையும் இந்த வாரம் எப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த வாரத்துல எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கு, எந்தெந்த ராசிகளுக்கு அமோகமா இருக்கு, எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணுங்கிறத பத்தி பார்க்க போறோம். வாழ்த்துக்கள். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வரை, அதாவது தை மாதம் 7ஆம் தேதி முதல் தை மாதம் 13ஆம் தேதி வரை, இந்த நாட்கள்ல மேஷம் முதல் மீனம் ராசி வரை எந்த ராசிகள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அதை பத்தி முதல்ல பார்க்க போறோம். முதல்ல சந்திராஷ்டமம். நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சந்திராஷ்டமத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஜோதிடம். நடந்ததை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் தேவையில்லை, அது நமக்கே தெரியும். ஏன் நடந்ததுன்னு வேணா காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடத்துக்குள்ள போகலாமே தவிர என்ன நடந்தது அப்படிங்கிறது தேவையில்லை, என்ன நடக்க போகுது. அப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சில நட்சத்திரங்கள் எடுத்தாக வேண்டிய வாரம் இந்த வாரம். அதுல எந்த நட்சத்திரங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்? சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி. இந்த நட்சத்திரக்காரர்கள் முன் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். இந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா, அதுவும் ரொம்ப இந்த வாரம் முழுக்க கவனமா இருக்கணுமா சார்? தேவையில்லை. ஜனவரி மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை பகல், அதாவது இரவு 9:07 வரைக்கும் சதய நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும். இந்த கவனம்னா என்ன? நமக்கு ஒண்ணு வேணான்னு தோணுதா, அதை முயற்சிக்க வேண்டாம். ஒரு தடை உழுதா, அந்த பக்கம் தள்ளி நிற்கிறது நல்லது. நம்ம மனசுல பிடிக்காத விஷயத்த கிட்டக்க நெருங்க வேணாம். ரொம்ப பிடிச்ச விஷயத்தை நெருங்கும் போது அது பிரச்சனையா வந்ததுன்னா தள்ளி நிற்கிறது இந்த வாரத்துல இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. ஏன்னா அதான் சந்திராஷ்டமம். கடவுளே நமக்கு சொல்லுவார், உனக்கு நான் இதை பிறகு தரேன், இப்ப நீ அவசரப்படாத, நீ இப்ப ஆசைப்படாத, நான் உனக்கு இதை பிறகு தரேன் அப்படின்வார். அதை நாம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் செய்தி. இல்லை சாமி எனக்கு இப்பயே வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு ரொம்ப டாஸ்க் வச்சு ரிஸ்க் எடுக்க வச்சு கடைசியில கொடுக்கும்போது நமக்கே ஏன்டா இது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால இந்த வாரத்துல இந்த காலம் நமக்கு சில விஷயங்களை எளிமையா பயன்படுத்தி கொடுக்கும், அதை பயன்படுத்திங்க. ஜனவரி 20 திங்கட்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமும். அதே மாதிரி இரவு 9:07 பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு. ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் முழுமையா, பிறகு இரவுல உத்திரட்டாதி நட்சத்திரம். அதே மாதிரி ஜனவரி 22ஆம் தேதி புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பகல் பொழுது முழுமையா, இரவு ரேவதி நட்சத்திரம். ஜனவரி 23 வியாழக்கிழமை அன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு பிற்பகல் வரை, பிறகு அஸ்வினி நட்சத்திரம் முழுமையா. 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். 25 சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். 26 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இதான் சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்கள்ல கூடுதல் கவனத்தோடு இந்த நட்சத்திரக்காரர்கள் அன்றன்றைய தினத்துல இருந்தாலே போதுமானது. வாழ்த்துக்கள். இந்த வாரத்துல ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமி வருது. ரொம்ப பேர் எல்லாரும் கடனுக்காக வருத்தப்பட்டு இருப்போம். கடன் என்ன பண்றதுன்னு தெரியலையே, நிறைய இருக்கே, இந்த கடன் அடைக்கணுமே, இந்த கடன் ஏதாவது தீர்மானம் கொஞ்சமாவது அடைஞ்சா எனக்கு நல்லதுங்களே அப்படின்னா நம்ம நினைப்போம். அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு எளிய வழி தேய்பிறை அஷ்டமியில கால பைரவரை வழிபாடு செய்வது. பைரவர் ஆலயத்திற்கு சென்று ஒரு 3 உங்க குடும்பத்தை எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு விளக்கு போடுறது நல்லது. மிளகு தீபம்னு பேரு. அது 13 விளக்கு, 13 மிளகு எடுத்துக்கணும். சிகப்பு துணி ஒரு உள்ளங்கை அளவுக்கு, அதுல ஒரு 13 மிளகு வச்சு அதை எடுத்து ஒரு முடிச்சு போடணும். முடிச்சு போட்டு நெய் விளக்கு ஏற்ற வேண்டியது, அவ்வளவுதான். விளக்கு ஏற்றும் போது பைரவரை வேண்டிக்கணும், நான் நம்பிக்கையோடு ஏத்துறேன், எனக்கு கடன் அடைவதற்கு எனக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடு அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன பண்ணுவார்னா புத்திசாலித்தனத்தை தான் அதிகமாக கொடுப்பார், பணத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா புத்தியினால தான் பணம் வரும். பணம் போனதும் கடன் வாங்கினதும் புத்தியினால தான். அதே புத்தியை அவர் திருப்பி தீட்டி கொடுப்பார். நிச்சயமா அது நடக்கும். கால பைரவர் இதை செய்வார். அந்த அப்படிப்பட்ட தேய்பிறை அஷ்டமி ஜனவரி 21 12:43 முதல் பிற்பகல் 12:43 முதல்
அதாவது தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, தை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை, ஜனவரி 22 பிற்பகல் 2:51 வரைக்கும் இருக்கு. அப்ப இரவு நேரத்துல, அதாவது ஜனவரி 21 தை மாசம் 8 செவ்வாய்க்கிழமைக்கு இரவு இந்த காலபைரவர் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். தவறும் பட்சத்துல புதன்கிழமைக்கு தை 9 ஜனவரி 22 கார்த்தால இந்த காலபைரவர் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம், கடன் அடையும். இது இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள். இந்த வாரம் லாஸ்ட், அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் வருது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நிகழ்வுகள் வேற எதுவும் இல்லை. இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேசி ஆகணும். அது கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் அதை தான் முதல்ல தெரிவிக்கிறோம். கும்ப ராசி, மீன ராசி, மேஷ ராசி, ரிஷப ராசி, இந்த 4 ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது 1க்கு 2 தடவை யோசனை பண்றது நல்லது. முடிஞ்சா முக்கிய முடிவுகளை தள்ளி வைக்கிறதே நல்லது. வெளியூர் பயணங்களை தள்ளி வைக்கிறது நல்லது. ஏதாவது ஒப்பந்தங்கள் போடுவதை தள்ளி வைப்பது நல்லது. இந்த வாரங்கள்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ராசிக்காரர்கள் சிவ வழிபாடை அதிகமாக மேற்கொள்வது சிறப்பான பலனை தரும். ஏதாவது ஒரு மந்திரம், சிவனுடைய மந்திரம், அந்த மந்திரத்தை வாயில முணுமுணுத்துக்கிட்டே இருக்கலாம். எதுவுமே தெரியலைங்க, நமசிவாயம் சொல்லலாம், திருச்சிற்றம்பலம் சொல்லலாம், ஏதோ ஒரு சிவ மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்க ரொம்ப சிறப்பான மாற்றங்களை இந்த வாரம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல்களை கொடுக்கும். கும்பத்திற்கு, மீனத்திற்கு, மேஷத்திற்கு, ரிஷபத்திற்கு. இப்ப ராசி பலன்ல மிதுன ராசியிலிருந்து உள்ள வருவோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பிரகாசமான வாரம். நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பிரகாசம் நம்ம லைஃப்ல இது மாதிரிலாம் சில பேருக்கு முன்னாடி நம்ம நிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவன் கொடுப்பார். அதாவது நம்மளை தூத்தியவர்கள், கஷ்டப்படுத்தியவர்கள், சிரமப்படுத்தியவர்கள், வேதனைப்படுத்தியவர்கள், இவர்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்பதற்கு ஒரு அடித்தளம் போடக்கூடிய அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் திருப்தியை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் கௌரவ விஷயமாக சிலரை சந்திக்க கூடாதுங்கிற மனசும் தீர்மானம் நடக்கும். அதாவது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நடத்தக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு மன தீர்மானங்களை போடக்கூடிய வாய்ப்பு மிதுனத்திற்கு இந்த வாரம் ஏற்படும். அந்த மன தீர்மானம் போட்டு அதுல தைரியமா இருங்க, திடகாத்திரமா இருங்க, நம்பிக்கையோட இருங்க, அதான் உங்களுக்கு வெற்றி. அதே நேரத்துல கடவுள் ஏதோ ஒரு இன்டிமேஷன் இந்த வாரத்துல கொடுப்பார். நீ இது செய்யாத, இந்த பக்கம் போகாதன்னு, அதையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரத்யேகமா மிதுன ராசிக்கு சிறப்பான வாரம். குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்து இந்த ஒவ்வொரு நாளையும் ஆரம்பம் செய்யுங்க. இந்த வாரத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள் நிம்மதியாக நடக்கும். கடக ராசி, பல திருப்பு முனைகள் ஏற்படுவதற்கு அச்சாணியாக இந்த வாரம் அமையப்போகுது. ஒரு பெரிய கனவு, அந்த கனவு நிறைவேறுவதற்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடுமையா உழைச்சா நல்லா ஆயிடுவோம், நம்ம சரியான சில நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும், சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு உள் மனசு, நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டும் உள் மனசும் சொல்லும். அதன்படி நீங்க இப்ப நடக்க போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு புது வழியை உருவாக்கிக்க போறீங்க. பல வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இன்னொன்னு, சில கோபதாபங்களை வேண்டான்னு நீங்களே தவிர்க்க போறீங்க. எதுக்கு இந்த கோபப்பட்டு என்ன பண்ண போறோம், இந்த வருத்தப்பட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சில முடிவுகளை நீங்க எடுக்க போறீங்க. அதனால பல பேரோட விரோதத்தை நீங்க சம்பாதிக்காம இந்த வாரத்துல கடக்க முடியும். அப்ப இந்த வாரத்துடைய இறுதியில சில முக்கிய நபர்களை சந்திப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். பணப்புழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கல்யாண கலை உங்களுக்கு கட்டும். நிச்சயமா நல்லது நடக்கும். இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம். சிம்ம ராசி, தெய்வீக பலம் ஏற்படக்கூடிய வாரம். தெய்வீக சிந்தனை மேலோங்கக்கூடிய நேரம். யாரோ ஒரு நண்பருக்கு உதவி பண்ண ஒரு ஃபீலிங் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, சிநேகிதர்கள், இவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி உங்களால் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அது செஞ்ச ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படும். அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க, அவங்க திருப்பி நன்றி தெரிவிக்கிறாங்கிறதெல்லாம் அடுத்தது. ஆனா செஞ்ச உதவி, ஆஹா இவனுக்கு நான் இதை பண்ணியிருக்கிறேன்,
இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் பண்ணது எனக்கு திருப்தி அப்படின்னு உங்க மனசை நீங்க திருப்திப்படுத்துவதற்கான அற்புதமான வாரம் சிம்மத்திற்கு. இந்த வாரத்துல நல்ல நட்புகளையும் உயர்ந்த எண்ணத்தையும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத பத்தி மற்றவங்கள்ட்ட விதைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்லாம் இது வரைக்கும் இருந்ததுன்னா அதெல்லாம் அழிக்கப்பட்டு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் மார்க்குக்கு வர போறீங்க. ஒரு நல்ல டைம். சில பேருக்கு பதவிகள் பணம் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சிம்மத்திற்கு. கன்னி ராசி, பொது வாழ்க்கையில ஈடுபாடு அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில சில பொறுப்புகள் வந்து சேரும். மகிழ்ச்சி தாண்டவமாடும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. சாதாரணமா போற வழியிலே போங்க. வித்தியாசமா ஒரு முயற்சி எடுக்கலாம்னா சில பேருக்கு திட்டு வாங்குற மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம வந்து பொது வாழ்க்கையை சந்திக்கிற காலமா இந்த வாரம் இருக்கு. 4 பேர் மத்தியில நம்ம நல்ல பேர் எடுக்க வேண்டிய வாரமா இருக்கு. இதுல ஏதாவது வித்தியாசமா சிந்திக்கலாம்னு நினைச்சு நீங்க உள்ள போனீங்கன்னா அங்கதான் மைனஸ் ஆகும். எதுவுமே வேண்டாம். ஊர் போற போக்குல காலம் போற போக்குல இந்த வாரத்துல நம்ம கடந்து போவோம். புதுமையான சில விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். பண நெருக்கடிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு புது பிளான், பண நெருக்கடிகளுக்கு புது பிளான் போட்டு சக்சஸ் பண்ணுவீங்க. இது ஒரு சிறப்பான வாரம். எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான வாரம் கன்னி ராசிக்கு. துலா ராசி, மனக்குழப்பங்கள் தீர்வடையக்கூடிய வாரம். இந்த வாரத்துல இதுக்கு மேல இதுக்கு இடம் கொடுக்க கூடாதுப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறீங்க. அது ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுல பட்ட ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய காலம். இதுக்கு பிறகு இதை தீர்மானிக்கும். இதை நம்ம தொடரக்கூடாது, இதை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி செய்யக்கூடாது முடிவு பண்ணிடுவீங்க. எது பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. அதை இனிமே கொண்டு வராத அளவுக்கு, வளர விடாத அளவுக்கு தடை செய்வீங்க. அதே மாதிரி சில பேருக்கு முன்னாடி சில அங்கீகாரத்தை பெறணுங்கிற ஒரு முயற்சியை தீவிரமா எடுப்பீங்க. எதிர்கால திட்டத்திற்காக நீங்க ஏற்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகள், முயற்சிகள், இது சக்சஸ் ஆகக்கூடிய அற்புதமான வாரம். இந்த வாரம் முழுமையாக முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க. சுப்பிரமணிய சுவாமி உங்களுக்கு சிக்கல்களை அழகாக விலக்கி கொடுப்பார். துலா ராசிக்கு. விருச்சக ராசி, வியாபார ரீதியாக முன்னேற்றங்கள். நம்மளுடைய வயோதிக விஷயங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வயசாயிடுச்சு, இல்லை ஏஜ் நமக்கு கொஞ்சம் அதிகமாகுதுங்கிற ஃபீலிங் நமக்கு ஏற்படும். நீங்க என்ன வயசானாலும் சரி, 27 வயசுலயும் அந்த ஃபீல் ஏற்படும், 50 வயசுலயும் அந்த ஃபீல் ஏற்படும். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களை நீங்களே இப்போ செக் பண்ற டைம், எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல உணர்தல் ஏற்படும். அதே மாதிரி உடல் பயிற்சி, உடல் ஆரோக்கியத்தை பத்தி தனி கவனம் ஏற்படுத்தப்படும். இந்த வாரத்துல உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கடக்கக்கூடிய வாரம். சில விஷயங்களை கடந்து வந்துதான் ஜெயிக்கணுங்கிற முடிவு எடுப்பீங்க. அதற்கான சில தீர்மானங்களை போடுவீங்க. அந்த தீர்மானங்கள் வருங்காலத்தில் வசந்தத்தை கொடுக்க போகுது விருச்சிக ராசிக்கு. நல்ல நேரம், நல்ல துவக்கம். இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி, மன மகிழ்ச்சிகள் குறைவில்லாம அமையும். புதிய செய்திகள், நமக்கு காதுக்கு இனிமையான செய்திகள் வந்து சேரும். பயணங்கள் அனுகூலமாகும். கொடுக்கல் வாங்கல்ல திருப்தி ஏற்படும். மற்றற்ற மனசு, ஒரு மனசு வந்து மகிழ்ச்சியை நோக்கி உள்ள போகும். அது சந்தோஷத்தையும் அடையும். தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கும். தனுசுக்கு கவலை இல்லாத வாரம் இந்த வாரம். மகர ராசி, பெரும்பான்மையான விஷயங்களை இந்த வாரத்திலேயே நடத்தியாகணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்படும். சில கட்டாய தருணங்களே இந்த வாரத்தை நம்ம தள்ளிட்டு போக வேண்டியதாக இருக்கும். பயப்படாதீங்க, கடவுள் உங்க பக்கம் இருக்கார். ஏதாவது நிர்பந்தமான விஷயத்துல நீங்க ஈடுபடுற மாதிரி இருக்கும். சில பேர் உங்களை நிர்பந்தப்படுத்துவாங்க. கண்ணு முழிக்கிறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடல் நலத்தை கண்டுக்காம போக வேண்டிய கட்டாயம், மாத்திரை போட முடியாத கட்டாயம், இதெல்லாம் ஏற்படும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. அடுத்த நாள் அதை பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. இந்த வாரத்துல மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பிளானிங் போட்டுருங்க. இத்தனை மணிக்கு இதை செய்யணும், இத்தனை மணிக்கு அதை செய்யணும்னு. ஏன்னா நீங்க என்ன பிளான் போட்டாலும் யாரோ ஒருத்தவங்க இன்னொரு பிளானை கெடுப்பாங்க. அதுக்காக 2 பிளான் போட்டு வச்சிங்க. இது நடந்தா இப்படி, நடக்கலன்னா எப்படி. இந்த பிளான் படி வாழ்ந்தீங்கன்னா இந்த வாரம் மகரத்திற்கு சிறப்பாக இருக்கும். சில நெருக்கடிகளை சந்திச்சுதான் ஆகணும். சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள்ல அதை சமாளிக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி உங்களுக்கு ஒரு எதிர்காலத்துல இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற தகுதியை நமக்கு உயர்த்தும். தகுதி உயரக்கூடிய வாரம் மகரத்திற்கு இந்த வாரம். ஆக 12 ராசிகள். இதுல முதல் நான் சொன்னது 4 ராசி, கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
மற்ற 8 ராசிகள் இந்த வாரத்துல ஜாக்பாட் அடிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக நடந்தேறும். வாழ்த்துக்கள். இந்த வாரத்துல உங்க வீடுகள்ல நடக்கக்கூடிய விசேஷங்கள் உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். நீங்க கலந்துக்கக்கூடிய விசேஷங்கள்ல உங்களுடைய பலம் நிரூபிக்கப்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான தருணத்தை தான் கொடுக்குது. கடன் அடைவதற்கு நல்ல வாய்ப்புகளையும் மன தெளிவையும் இந்த வாரம் நமக்கு கொடுக்கும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் இந்த வாரம் எப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.